நம்ம சேனலை பார்க்க நண்பர்களே நண்பர்களே சரியா ஒரு வாரத்துக்கு முன்ன சமூக வலைதளங்களில் பிரபலமான வீடியோ ஒன்று பரவிட்டு இருந்தது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சிவாஜி சாருடைய ஒரு படத்துடைய ரீரிலீஸ் வீடியோ தான். அதில் ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக சந்தோஷமாக ஆட்டம் போட்ட ஒரு காட்சி. அந்த வீடியோ பார்க்கும்போதே அது எந்த படத்தோட ரீரிலீஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வந்து தெரிஞ்சிருச்சு. ஆனால் அது எந்த திரையரங்கில் வந்து வெளியாயிருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியல. அதுக்கப்புறம் நியூஸஸ் போய் ட்ரெண்டிங் ஆன உடனேயே ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அது எந்த தேட்டரில் என்னைக்கு வெளியாயிருக்கு அப்படின்ற நியூஸ் வந்து கிடைச்சது. அப்படி அந்த ஒரு வீடியோ என்ன அப்படின்னா, அந்த வீடியோவோட நான் உங்கள்கிட்ட காட்ட தான் போகிறேன். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜியோடைய நிறைய திரைப்படங்களை ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் மோஸ்ட்டாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பயங்கரமாக ட்ரெண்டிங்கான படம் வந்து வசந்தமாளிகை படம். ஸோ நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சது தான். அந்த படம் வந்து ரீரிலீஸில் பயங்கர ஹிட் அடித்த ஒரு படம். ஒரு சில ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்ச சிவாஜியோட படங்களை அவங்களே கூட பார்த்திங்க அப்படின்னா தேட்டரில் பயங்கரமாக வெளியிடுறாங்க. வெளியிட்டு ரசிகர்கள் எல்லாமே வந்து கொண்டாடுறாங்க. இப்போ சமீபத்தில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் கூட நடந்துச்சு. ஸோ இப்படி சிவாஜியோடைய படங்களை இன்னைக்கு வந்து பயங்கரமாக ரீரிலீஸ் பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு படம் சென்னை ஆல்பர்ட் தேட்டரில் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது சிவாஜியோடைய சிவகாமியின் செல்வன் திரைப்படம். அந்த படத்தை ரசிகர்கள் பார்க்க போய் ஒரு சாங் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த சாங்கில் வந்து ரசிகர்களும் சேர்ந்து வந்து பயங்கரமாக ஆட்டம் வந்து போடுறாங்க. அந்த ஒரு வீடியோ காட்சியை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே அது வந்து தூக்கி சாப்பிட்ரும் போல் அந்தளவுக்கு இருக்குது. ஏன்னா இப்போது 2024 அதாவது இப்போ ஒரு பெரிய நடிகருடைய படம் வருது அப்படின்னா, ஸோ அந்த நடிகருடைய ஃபேன்ஸ் அந்த படத்துக்கு பயங்கரமாக அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. போய் தேட்டரில் போய் ஆடுவாங்க, பாடுவாங்க. இது நடக்கக்கூடிய விஷயந்தான். அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆச்சு அப்படின்னா அது நார்மலாக போயிடும். சொல்ல முடியாது, அந்த படம் கூட ஓடாமல் கூட போயிடும். ஆனால் ஒரு படம் வெளியாகி கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே வந்து ஆகுது. ஆனால் அந்த படம் திரும்பவும் தேட்டரில் வருதுங்கும்போது அந்த 50 வருஷத்துக்கு முன்னே அந்த படம் வெளியான ஃபர்ஸ்ட் டே எப்படி மக்கள் வரவேற்பு கொடுத்துருப்பாங்களோ அதே அளவுக்கு 50 வருஷம் கழிச்சு அதே மாதிரி ஆட்டம் போட்டு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா அந்த படம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், அந்த நடிகர் எப்படிப்பட்ட ஒரு நடிகராக இருப்பார். ஸோ சிவாஜி சாருடைய படம் வந்து இப்படி வெளியாகிருக்கும்போது வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. இப்போ அந்த அளவுக்கு சமூக வலைதளங்களில் பரவன அந்த வீடியோ காட்சியை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன், நீங்களே வந்து பாருங்கள். சரி, ஓகே. இப்போ நீங்கள் இந்த ஒரு வீடியோவை சென்னையிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஆல்பர்ட் தேட்டருக்கு போயிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அப்படியே நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்க்கும்போது அங்கே நடந்ததை அப்படியே வந்து புரிஞ்சுப்பாங்க. சரி, ஓகே. இப்படி காலங்கடந்து பேசப்படக்கூடிய நடிகர் திலகத்துடைய திரைப்படங்களை பற்றியும் அப்படிப்பட்ட ஒரு நடிகருக்கு ரசிகராக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு தான் வந்து போகணும். ஏன்னா இப்படிப்பட்ட சம்பவத்தை நம்ம நிறைய மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ சிவாஜி சாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.